ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ரான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லி எஸ்ராவின் ஜெபத்தை பார்க்கிறோம். எஸ்ராவுக்கு ஆண்டு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுத்திருந்தார். எஸ்ரா ஜனங்களை வேதத்திலும் வேதத்தின் சத்தியத்தில் நடத்தும்படியாக ஒரு வேதபாரகனாகிய எஸ்ராவை இஸ்ரேல் மக்களுடைய வேத அறிவுக்காக தெரிந்து கொண்டார். ஆகவே தான் எஸ்ரா மிக அருமையாக வேதத்தின் காரியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், வேதத்தில் உள்ள காரியங்கள் என்ன என்பதை குறித்து அவர் மிக நேர்த்தியாக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை பார்க்கிறோம். 7:10 வாசிக்கிறோம். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் மக்களுக்கு கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். ஆகவே நீதி நியாயங்களை சொல்லிக் கொடுக்க எஸ்ரா அவர்களுக்கு உபவாசத்தை சொல்ல அவன் நியமித்தான். காரணம், இந்த வேத வசனம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு. இதெல்லாம் ஒவ்வொரு சத்தியமாக இருந்தாலும் உபவாசம் என்பது இன்னொரு சத்தியமாக இருக்கிறது. ஆகவே உபவாசத்தை கூறி உபவாசத்தின்படியாக மக்களை எப்படி நடத்த வேண்டும், தன் பிள்ளைகளுக்காக தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத பண்டிதனாக எஸ்ரா காணப்படுகிறார். வேதம் வார்த்தை மாத்திரமல்ல, வார்த்தையை சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, அதை ப்ராக்டிக்கலாக செய்ய வைப்பது, அதை செயல்முறைப்படுத்துவது தான் எஸ்ராவின் மிகப்பெரிய ஊழியமாக இருந்தது. ஆக எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அங்குள்ள எல்லா மக்களையும் எப்படி ஜெபிக்க வேண்டும், தங்களை தாழ்த்தி யாருக்காக ஜெபிக்க வேண்டும், தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்களுக்காக, தங்களுடைய பொருள்களுக்காக, தேவனிடத்தில் நல்வழியை தேடுவதற்கு, செவ்வையான வழியை தேடுவதற்கு அவரை போதித்து நடத்துகிறவர். பிள்ளைகளுக்கு எப்படி வேதத்தை கற்றுக் கொடுப்பது, பிள்ளைகளை எப்படி சரியான வழி நடத்துவது என்பதை எஸ்ரா அந்த பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பெற்றோர்கள் கற்றுக்கொண்டால்தான் பிள்ளைகள் நடத்த முடியும். எப்படி பிள்ளைகள் நடத்த முடியும் என்பதை வேத ஆதாரத்தின் மூலமாக அவருக்கு சொல்லிக் கொடுத்து பார்க்கிறோம். செவையான வழியை தேடுவதற்கும் அங்கே அகாவா நதி அணையில் உபவாசித்து கூறினேன் என்று சொல்லி எஸ்ரா சொல்கிறார். அப்படி என்றால் எல்லா ஜனங்களும், எல்லா பிள்ளைகளும், தங்களுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் பொருட்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் அங்குடைய எல்லா ஜீவபொருள்களுக்காகவும் அவர் ஜெபிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். வசனத்தில் வாசிக்கிறோம் 23. அப்படி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அவரை தேடினோம். அப்பொழுது கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார், பதில் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தர் நன்மையாக மாறப்படினார், ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆகவே பிள்ளைகள் தேவனை தேடும்போதாக நாம் தேவனை தேட வேண்டும். ஜனங்கள், பெற்றோர்கள் தேவனை தேட வேண்டும். பிள்ளைகளுக்கு ஆக ஜெபிக்க வேண்டும். பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்த பொருள்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். வழியிலே சத்துரு விளக்குகிறார். எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு ராஜாவிடத்தில் சேவகரையும் போர் சேவகரையும் கேட்க விற்கப்பட்டிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். உபவாசத்தில் இருந்த பொழுது கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டறினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே உண்மையான மனதோடு உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார். ஆகவே இந்த எஸ்ரா ஜனங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். தேவன் பக்கத்தில் போகும்படியான காரியத்தை செய்தார். தேவனும் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு சில நேரம் தாமதமாகிறது. சில ஜெபங்கள் சீக்கிரம் பதில் வந்து வருகிறது. சில நேரத்தில் தாமதமானாலும் கூட கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பதிலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் தேடுகிற சமயத்தில் தேடணும். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு ஜெயத்தையும் பதிலையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே எஸ்ரா மக்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக வேதத்தின் ரகசியங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கி பார்க்கிற பொழுது அநேகர் ஜெபிப்பது கிடையாது, அநேகர் வேதவசனப்படியாக வாழ்வது கிடையாது. காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் ஜெபிக்க தேவையில்லை, ஆண்டவரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டார், கர்த்தரை ஜெபித்து விட்டார், இனி ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை உண்மையாக தேடுகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு சமீபமாக இருக்கிறார். துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதிமான ஜெபமோ ஊக்கமுள்ளதாக இருக்கிறது. ஆகவே நாம் ஜெபிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருள்களுக்காகவும் எங்களுடைய மிருக ஜீவன்களுக்காகவும் ஜெபிக்க
ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க கற்றுத்தாரும். நாங்களும் ஜெபித்து ஜெப வீரர்களை உருவாக்க உதவி செய்வீராக. உங்கள் கரத்தால் திரும்ப இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட். இஸ் காட்.